5 டாப் ஆயுர்வேத இன்கிரிடியன்ட்ஸ் இது ஆண்கள் தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்க உதவுது. முதலாவது ஹிமாலயன் சோஸ் ஷீலாஜித். இது வழங்குது மிக அதிக ஸ்டெமினா, ஸ்ட்ரென்த் மற்றும் எனர்ஜி. இது லாங் லாஸ்ட் ஆக இருக்க உதவுது. இரண்டாவது ஹானி கோட் வீட். இது முக்கிய உறுப்புகளுக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை வழங்க உதவுது, மேலும் தேவையான ஹார்மோனின் லெவலை அதிகப்படுத்துது. இதன் ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ் இகாடின், EDPE மற்றும் ஆர்வ பிரச்சனைகளை சரி செய்யுது. மூன்றாவது முலாந்தோ. இந்த ஆப்பிரிக்கன் மூலிகை மசில்ஸ் டிஷ்யூஸை டோன் மற்றும் ரிலாக்ஸ் செய்யுது. உங்க விகர்ஸ், ஸ்ட்ரென்த், ஸ்டெமினாவுடன் என்டூரன்ஸ் பவரையும் அதிகமாக்குது. யாருக்கெல்லாம் டைமிங் பிரச்சனையும் விரைவான டிஸ்சார்ஜ் ப்ராப்ளம் இருக்கோ அவங்களுக்கு ஆப்பிரிக்கன் மூலிகையான முலாந்தோ மிகவும் பயன் தருவதா இருக்கும். நான்காவது அஸ்வகந்தா. யாருக்கெல்லாம் டிசைர் தொடர்பான பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் இந்த மூலிகை பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா இது டோபமைன் மற்றும் செரோட்டோனின் போன்ற ஃபீல் குட் ஹார்மோன்ஸை அதிகப்படுத்துவதில் உதவியா இருக்கு. இது டிசைர் பிரச்சனை, சைக்காலஜிக்கல் ADPE இன்ட்ரெஸ்ட் தொடர்பான பிரச்சனையிலும் உதவியா இருக்கு. கடைசியா காஞ்ச் பீஜ். இது வெல்வெட் பீன்னு சொல்லப்படுது. இது தேவையான ஹார்மோன்ஸை அதிகப்படுத்துவதில் உதவி செய்யுது, மேலும் டென்ஷன் மற்றும் ஆங்ஸைட்டியால வரக்கூடிய டிசைர் இஷ்யூலையும் பயன் தருது. கூடவே ஸ்டெமினா மற்றும் ஸ்ட்ரென்த்தை அதிகரிக்கவும் நீங்க காஞ்ச் பீஜை எடுத்துக்கலாம். இல்லனா நீங்க லிவ் முஸ்டாங் பிளஸ் ட்ரை பண்ணலாம். இதுல ஷீலாஜித், முலந்தோ, ஹானி கோட் வீட தவிர வெள்ளை முசலி, ஜாதிக்காய் போன்றவைகளும் இருக்கு. இது ஆண்கள் தொடர்பான பிரச்சனைக்கு சேஃபான தீர்வா விளங்குது. இது 3 மாதம் வரை EDPE, டிசைர் இஷ்யூஸ், ஸ்ட்ரென்த், ஸ்டெமினா, எனர்ஜி போன்ற பிரச்சனைகள் உள்ள ஆண்கள் மீது பயன்படுத்தப்பட்ட ப்ராடக்ட். அதனால கவலை வேண்டாம், இது பயன்படுத்த சேஃபானது. சோ சார், மார்க்கெட்ல இந்த லிவ் மஸ்டாங் ரொம்பவே ஃபேமஸா இருக்கு இல்லையா? கண்டிப்பா கேள்விப்பட்டேன். சோ சார், இத பத்தி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு எங்க கூட ஷேர் பண்ணிக்க முடியுமா? கண்டிப்பா எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. 3-4 மாசமா நான் ரொம்பவே பிரச்சனையில இருந்தேன். எனக்கு புரியாம இருந்தது என்ன செய்யணும்னு. இது என்ன பிரச்சனைன்னு தெரியல. யார்கிட்டயும் பேச முடியாம இருந்தது. ஃப்ரெண்டு கிட்ட கூட சொல்ல முடியாம இருந்தது. நான் வீட்ல கூட யார்கிட்டயும் கேட்க முடியாம இருந்தது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு. அப்புறம் நான் கூகுள்ல இதை பத்தி படிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் இதற்கான சொல்யூஷன் எனக்கு கிடைக்காம தான் இருந்தது. ஆனா எனக்கு புரிஞ்சிருச்சு எனக்கு என்ன ப்ராப்ளம்னு. அப்புறம் மொல்ல உங்களோட ஆடை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் அதை பயன்படுத்த ஆரம்பித்தேன். அப்போதான் எனக்கு தோணுச்சு இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு. என்னுடைய உடம்புலையும் சரி, என்னுடைய லைஃப்லையும் சரி ரொம்பவே மாற்றத்தை அனுபவிச்சேன். சோ சார், உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன் கிடைச்சிருக்கிறதுன்னு சொல்றதுல தப்பில்லை. ஆமாங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்வு தான். நான் இதை பயன்படுத்துறதுக்கு அப்புறம் நானே மறந்துட்டேன் எனக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சான்னு. இப்போ என்னுடைய லைஃப் ரொம்பவே மாறிடுச்சு. நான் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு கூட ரொம்ப நேரம் செலவிட முடியுது. அவளும் ரொம்ப சந்தோஷமா இருக்கா என் கூட. அப்புறம் என்னுடைய கான்ஃபிடென்ட் லெவலும் ரொம்பவே அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் என்னுடைய ஆக்டிவிட்டிலையும் ரொம்ப மாற்றம் இருக்கு. நான் என்ன சொல்லுவேன்னா இது ரொம்பவே நல்ல ப்ராடக்ட் தான். சோ சார், நம்ம நேர்களுக்காக ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? கண்டிப்பா சொல்ல விரும்புறேன். நீங்களும் என்ன போலவே பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க லிவ் முஸ்டாங்க பயன்படுத்துங்க. உங்களுடைய பார்ட்னர் அப்புறம் உங்களோட லைஃபை சிறப்பாக்குங்க. அப்புறம் ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழுங்க. ரொம்பவே நன்றி சார், எங்க கூட உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதுக்கு. தேங்க்யூங்க, தேங்க்யூ. நானே இவரை ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தேன். ஆனா அவர் எப்ப பார்த்தாலும் அடிக்கடி என்கிட்ட கோச்சுக்கிட்டே இருப்பாரு. எனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு தோணுச்சு. என்ன முதல்லலாம் எங்க உறவு நல்லா இருந்தது. என்ன ரொம்ப சந்தோஷமா பாத்துப்பாரு. எனக்குள்ளே நான் பல கேள்விகளை கேட்டுக்கிட்டேன். ஆனா எதுக்குமே எனக்கு எந்த பதிலுமே கிடைக்கல. தைரியம் எல்லாமே சதஞ்சு போச்சு. எங்கேஜ்ல இது மாதிரி பிரச்சனை வரும், அப்புறம் போக போக சரியிடுன்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு அப்படி இல்ல. என்னால ரொம்ப நேரம் பண்ண முடியல. நாங்க இத பத்தி டாக்டர் கிட்ட பேசி பார்த்தோம். எங்களுக்கு ப்ராப்ளம் என்னன்னு தெரிய வந்துச்சு. சொல்யூஷனும் கிடைச்சிச்சு. டாக்டர் கிட்ட பேசின பிறகு இது ED ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சோம். இந்த ED ப்ராப்ளம் இந்த ஏஜ்ல சகஜம்னோ இத பத்தி பயமோ டென்ஷனோ ஆக வேணாம்னு சொன்னாரு. ட்ரீட்மெண்ட்டும் இருக்குன்னு சொன்னாரு. நான் ஆன்லைன்ல ஆயுர்வேதிக் பத்தி நிறைய தேடினேன். ரிவ்யூஸும் நல்லா பாசிட்டிவா இருந்துச்சு. நிறைய பேர் அலோபதி ட்ரை பண்ணுன்னு சொன்னாங்க. நானும் அலோபதி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா ரிசல்ட்ஸ்ன்னு பாக்குறப்போ கொஞ்ச நாள் நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் ஏதோ வேலை செய்யாத மாதிரி தான் தெரியுது. சர்க்கிள்ல இருந்தவங்க, அதுலயும் ஏஜ்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு முறை லிவ் மஸ்டாங்க ட்ரை பண்ணி பாருன்னு எனக்கு சொன்னாங்க. அதோட ரிவ்யூஸும் ரொம்பவே நல்லாவும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இது 100% ஆயுர்வேதிக்கும் கூட. ஆனா அதை ஆன்லைன்ல ரொம்ப ஈஸியா பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அவங்களுடைய எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட நான் கேள்வி கேட்டப்போ என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, எப்படி யூஸ் பண்ணணும்னு எல்லாத்தையுமே எனக்கு தெளிவா விளக்கி சொன்னாங்க. இதை எடுத்துக்கிறதால நமக்கு வேற ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமோன்னு ரொம்ப பயந்தேன். ஆனா தேங்க் காட் நான் 2 months யூஸ் பண்ண பிறகும் அதே ஸ்ட்ரென்த்தும் ஸ்டாமினாவும் இப்போ வரைக்கும் இருக்கு.
என்னோட இளமையே இப்ப எனக்கு திரும்பி கிடைச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். எனக்குள்ள நிறைய நிறைய சேஞ்சஸா இது உண்டு பண்ணியிருக்கு. ரிசல்ட்ஸ் பத்தி நீங்க கேட்கலாம். ரிசல்ட்ஸ் அருமையா இருக்கு. லேவ் முஸ்டாங்கோட ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கு. மறுபடியும் என் வாழ்க்கையில அதே உற்சாகம் அப்புறம் சந்தோஷம் வந்துடுச்சு. இவர் இப்ப மூட்லயே இருப்பாரு. நாங்க 2 பேருமே இந்த ரிசல்ட்னால சந்தோஷமா இருக்கோம். இந்த ஏஜ்ல உங்களுடைய என்ஜாய்மெண்ட்டையும் உங்களுடைய எந்தவையும் இழந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்களா? லிவ் மஸ்டாங்க ட்ரை பண்ணுங்க. இது ரொம்ப நேச்சுரல், ரொம்ப சேஃபானதும் கூட. அப்புறம் இத ரிசல்ட் எங்க கதையில இருந்தா நீங்க இதை தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு மெடிசன். அதாவது இதை எடுத்துக்கிட்ட பிறகு எனக்கு எந்த பிரச்சனையும் இருந்ததா நான் உணரவே இல்ல. என் லைஃபே மாறிடுச்சு. என்னுடைய எந்தூசியாசம், என்னுடைய ஸ்ட்ரென்த், என்னுடைய விகல் எல்லாமே எனக்கு திரும்பவும் கிடைச்சிருச்சு. இந்த பெர்ஃபார்மன்ஸால நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம்.